தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 2. அத்தியாயம் 118. விடுதலை போர். வெள்ளை புரவிகளால் இழுக்கப்பட்டு வெள்ளை தந்த வேலைப்பாடு காரணமாக நிலவொளியில் வெளிரென்று தெரிந்தாலும் அந்த நில ஒளியுடன் சுற்றுமுற்றிலும் எரிந்த விளக்குகள் பந்தங்களின் தங்கச் சுடரும் தந்தங்களில் பிரதிபலித்ததன் விளைவாக தங்கமும் வெள்ளியும் கலந்த இந்திர ரதமே வானிலிருந்து இறங்கி புகாருக்குள் காற்று கடவுளால் செலுத்தப்பட்டது போல் அதிவேகமாக வந்து இந்திர விழா முகப்பு படிகளின் அடியில் நின்றபோதும் அதை செலுத்தி வந்த கவசமணிந்த தேரோட்டி வெகு அலட்சியமாக படிகளில் தாவி ஓடி வந்து ராணி முன்பாக பரிசு பெற நின்றபோதும் அந்த ரதத்தை செலுத்தி வந்தவன் இளஞ்செழியனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவு கட்டிய டைபீரியஸ் தேரோட்டிக் முகக்கவசத்தை கழற்றியதும் பெரும் திகைப்புக்கு உள்ளானான் என்றால் அவன் யார் என்பதை அறிந்த ராணி திகைப்பும் வியப்பும் கலந்த உணர்ச்சிகளின் வசப்பட்டதன்றி விரிந்த நீலமணிக்கண்கள் விரிந்தபடியே சில வினாடிகள் நின்றுவிட்டாள். வாகை பரந்தலைக்கு எதிரிகளை துரத்திச் சென்ற கரிகாலன் அந்த வாகை போரை 15 நாட்களில் முடித்துவிட முடியுமென்றோ, எதிரிகளை முறியடித்து உறையூரில் முடிசூடாமலே பூம்புகாரை நோக்கி திரும்புவானென்றோ, அப்படி திரும்பினாலும் இத்தகைய ஒரு ரதப்போட்டியில் பங்கெடுத்து கொண்டு தன்னை போன்ற ஒரு எதிரியின் வாயில் நுழைவானென்றோ சொப்பனத்திலும் நினைக்காத டைபீரியஸ் மன்னனின் சிரித்த முகத்தை கண்டதும் சொல்ல ஒண்ணா கோபம் கொண்டதன்றி அவன் மனத்துணிவை மனதிற்குள் பாராட்டவும் செய்தான் என்றாலும் அத்தகைய நினைப்புக்கெல்லாம் சமயம் அதுவல்லவாகையாலும் எதிரியை அழிக்க வேண்டியது தமது கடமையாகையாலும் நன்றாக அகன்று பட்டையாகவும் பலமாகவும் இருந்த தனது யவன நாட்டு வாளை சரேலென உருவினான். அதே சமயத்தில் கரிகாலன் தனது வாளை மின்னல் வேகத்தில் உறையிலிருந்து உருவி டைபீரியஸின் வாளை தடுத்து, ராணி, உள்ளே சென்று விடுங்கள். மாதர்களுக்கு அபாயம் ஏற்பட போரிடுவது தமிழக மன்னர் மரபின் பழக்கமல்ல என்று கூறிவிட்டு அந்த சில வினாடிகளில் வந்துவிட்ட மற்ற ரதங்களை நோக்கி தனது இடது கையை உயர்த்தினான். பின் ரதங்களில் வந்த தமிழ் ரதமோட்டிகள் மட்டுமின்றி யவன ரதமோட்டிகளும் மன்னன் கை உயர்ந்ததும் திடீரென ரதங்களிலிருந்து குதித்து அருகில் இருந்த யவன காவலரை வெட்டத் தொடங்கியதாலும் ரதங்கள் நிற்கும் அந்த வெளிப்புறத்திலிருந்து மக்கள் கூட்டத்திலும் பலர் வெளியே வந்து விற்களை தரையில் நாட்டிக்கொண்டு அம்பு மழை பொழிய ஆரம்பித்ததாலும் இந்திர விழா மாளிகையின் முன்புறம் முழுவதும் கண் நிமைக்கும் நேரத்தில் போர்க்களமாயிற்று. பந்தயத்தின் ஆரம்பத்தில் சென்ற ரதங்களை விட முடிவில் வந்த ரதங்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதை கண்டதுமே ஏதோ சூது நடந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்ட டைபீரியஸ் அந்த ரதங்களில் இருந்த தமிழர் மட்டுமின்றி யவனரும் தனக்கு எதிராக திரும்பிவிட்டதையும், அப்படி திரும்பிய யவனர் ராணி வாழ்க ராணி வாழ்க என்றும் தமிழர் மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க என்றும் பிரித்து வெறி கூச்சலிட்டாலும் அந்த இரு பிரிவினரும் சேர்ந்தே தனது யவன வீரர்களை தாக்குவதையும் கண்ட டைபீரியஸ் அந்த விந்தைக்கு காரணம் புரியாமல் சில கணங்கள்தான் திகைத்தான். அடுத்த வினாடி அதுவரையில் புரியாத சில புதிர்களுக்கு அவனுக்கு விடை கிடைத்து விட்டது. தலைக்கவசம் அணிந்த யவனர் மரக்கல தலைவனாக திரிந்த இளஞ்செழியன் திடீரென வானகரையில் இருந்த யவன வீரர்களை ராணிக்கு பணிபுரிய தூண்டி அழைத்து வந்து புகாரில் விட்டதையும் அவர்கள் அன்னப்பறவை ஆபரணத்துக்கு உயிரை கொடுப்பதாக பிரமாணம் செய்ததையும் நினைத்து பார்த்த டைபீரியஸ் இளஞ்செழியன் புகாரில் யவன அரசை தீர்த்து கட்ட திட்டம் வகுத்து வெகு நாட்களாகிவிட்டன என்பதை உணர்ந்தான். ராணியை நான் சிறை செய்திருப்பதை தனது யவன வீரர்களுக்கு சுட்டிக்காட்டி ராணி வேறு நான் வேறு என்று பிரித்து சொல்லி இங்கு என்னுடன் இணைந்து கொள்ளவும் சமயம் வரும்போது எனக்கு எதிராக திரும்பவும் ஏற்பாடு செய்திருக்க அந்த பாதகன் என்று தனக்குள் இளஞ்செழியனை வெறுத்து கொண்டான் டைபீரியஸ். அத்துடன் வீனஸ் திருவிழாவுடன் இந்திர விழாவையும் கலந்து கொண்டாட வேண்டி வந்த புகார் பெருமக்கள் இளஞ்செழியன் தூண்டுதலின் மேல்தான் வந்திருக்க வேண்டும் என்றும், அப்படி இந்திர விழாவையும் கொண்டாடியதால் தான் அளவுக்கு மீறிய கூட்டம் புரியாமல் நுழைந்து விட்டதென்றும், அந்த கூட்டத்தில் கலந்து சோழர் படை வீரர் பல மாறுவேடங்களில் புகாருக்குள் நுழைந்திருக்க வேண்டும் என்றும் புரிந்து கொண்டான் டைபீரியஸ். இத்தனை யோசனைகள் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த முதல் ஜாம முடிவில் ஆரம்பித்த புகாரின் போர் சீக்கிரம் முடியாதென்பதையும் உணர்ந்து கொண்ட டைபீரியஸ் கரிகாலன் வாளுடன் தன் வாளை உராய விட்டு பொருது கொண்டே பின்னால் இருந்த தன் வீரர்களுக்கு உத்தரவுகளையும் பிறப்பித்தான். ராணியை உள்ளே அழைத்துச் சென்று காவல் செய்யுங்கள்,
கொம்புகள் மும்முறை பலமாக ஊதட்டும். மற்றும் சிலர் புகாரின் கிழக்கு வாயிற் பெரும் கதவுகளை அடையுங்கள் என்ற சொற்களை கனல் தெரிக்கும் குரலில் உதிர்த்து கொண்டே மன்னன் வாளின் மீது தன் பலம் கொண்ட மட்டும் திரும்ப திரும்ப தாக்கினான். அவன் உத்தரவுகள் கண் நிமைக்கும் நேரத்தில் நிறைவேற்றப்பட்டன. ராணியை உள்ளே அழைத்துச் செல்ல வாட்களை உருவிய இரு வீரர் துரிதமாக அணுகினார்கள். ராணி போர் நடந்து கொண்டிருந்த வெளிப்புறத்தையும் டைபீரியஸையும் பார்த்து புன்முறுவல் செய்துவிட்டு தன்னை தொட வேண்டாம் என்று வீரர்களை கண்ணாலேயே எச்சரித்துவிட்டு மகுடம் சூட்டி வந்ததால் இடையில் இருந்த பொற்கொண்டை முன்னைவிட பன்மடங்கு பொலிவுடன் விளங்க மிக கம்பீரமாக தலையை உயர்த்தி உறுதியுடன் நடந்து மாளிகைக்கு சென்றாள். டைபீரியஸ் உத்தரவுப்படி கொம்புகள் மும்முறை ஊதின. ஊதியதும் இந்திர விழா விடுதி மேலிருந்த தூண்கள் இரண்டும் ஒரு வினாடி பயங்கரமாக நாலாபுறங்களிலும் சுழன்று தங்கள் வாய்ப்புறங்களை இரண்டாக பிளந்து எரி அம்புகளை காவிரியையும் கடலையும் போர் நடந்து கொண்டிருந்த இந்திர விழா விடுதியின் வெளிப்புறத்தையும் நோக்கி விசிறியதால் ராணியின் மகுடாபிஷேகத்திற்கு புகார் ஏதோ வானவேடிக்கையை நடத்துவது போன்ற பிரமையே ஏற்பட்டது. இந்திர விழா விடுதியின் மாளிகைக்கு வெளியே படிகளின் இறக்கத்திற்கு சற்று அப்பால் கட்டிடத்தின் நேர் எதிரில் உயர்ந்த பீடத்தில் நிறுத்தப்பட்ட வீனஸின் பளிங்கு சிலையை சுற்றிலும் கூட எரியம்புகள் விழுந்ததால் அந்த தேவதைக்கு யுத்த அர்ச்சனை நடப்பது போல தெரிந்தது. வீனஸ் சிலையை சுற்றிலும் பெரும் போர் நடந்து கொண்டிருந்ததல்லாமல் இந்திர விழா மாளிகையின் உச்சியை நோக்கி ஓடிய படிகளிலும் யவனரோடு தமிழரும் வாட்களை கொண்டும் விற்களை கொண்டும் போரிட்டதால் மடிந்தவர் அலறினர். படிகளில் உருண்டவரின் இரத்தக்கரை அந்த இந்திர விழா விடுதியின் புனிதத்தன்மையை அழித்து விடுவது போல் நில ஒளியில் தெரிந்தது. எங்கும் ஒரே கூச்சல், எங்கும் குழப்பம், போரிடும் வீரர்களின் வீரநாதங்கள், போரில் அகப்பட்டு கொள்ளாது தப்பி இல்லங்களை நோக்கி ஓடிய பாமர மக்களின் கூக்குரல்கள், போர் துவங்கியதை உடனே அறியாததால் தூரத்தே இருந்த மணிவண்ணன் கோட்டத்திலும் குமரன் கோட்டத்திலும் திடீரென கிளம்பிய 2ஆம் ஜாம மணியோசை, இத்தனையும் கலந்து புகார் பிரளயத்துக்குட்பட்டது போன்ற பயங்கர சூழ்நிலையை எங்கனும் ஏற்படுத்தியது. டைபீரியஸின் உத்தரவுப்படி கொம்புகள் மும்முறை ஊதப்பட்டன. அவ்விடங்களிலிருந்து ரதங்களிலும் புறவிகளிலும் விரைந்து கோட்டை காவலன் தலைமையில் வந்து ஏராளமான யவன வீரர்கள் போரில் சாரி சாரியாக பாய்ந்து மன்னனையும் மன்னன் வீரர்களையும் சூழ்ந்து கொண்டனர். அந்த படைகள் வரும் வரை மும்முரமாக சண்டையிட்ட டைபீரியஸ் சட்டென்று பின்வாங்கி தனது வீரர்களையே மன்னன் மீது ஏவினான். பின்வாங்கிய சிறிது நேரத்தில் குழப்பமாக நடந்த போரை ஒரு ஒழுங்குக்கு கொண்டுவர படைகளை அணிவகுக்கவும் உத்தரவுகளை மடமடவென பிறப்பித்து கொண்டு சண்டை மும்முரமாக நடந்து கொண்டிருந்த இடங்களிலும் பாய்ந்து சென்று அணிவகுப்பை ஓரளவு நிறுவவும் செய்தான். வாளை மின்னல் போல் சுழற்றி கொண்டு பல யவன வீரர்களை ஏக காலத்தில் சமாளித்து கொண்டிருந்ததன்றி பலரை வெட்டியும் வீழ்த்திவிட்ட கரிகாலன் டைபீரியஸின் ஏற்பாடுகளையும் கடைக்கண்ணால் கவனித்து கொண்டிருந்தானாகையால் டைபீரியஸ் அந்த நிலையிலும் காட்டிய அபார துணிவையும் நெஞ்சுறுதியையும் நிதானத்தையும் பார்த்த அவனிடம் பெரிதும் மதிப்பு கொண்டதன்றி இத்தகைய சிறந்த வீரனை நாம் அழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று ஓரளவு வருத்தமும் கொண்டான். அத்துடன் டைபீரியஸ் எத்தனைக்கும் அணிவகுப்பு மட்டும் முடிந்துவிட்டால் விழா விடுதிக்கு எதிரில் உள்ள தன் சிறு படையின் ஆபத்தும் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொண்டானாகையால் போரிட்டபடியே மீண்டும் ஒரு முறை தன் கையை தூக்கினான். அந்த சைகையை அடுத்து திடீரென வீனஸ் சிலைக்கு அப்பாலிருந்து 2 ரதங்களிலிருந்து முரசுகள் பலமாக அலறின. அடுத்த வினாடி பட்டினப்பாக்கத்தின் பகுதியிலிருந்து பெருங்கூச்சல் கேட்டது. அந்த கூச்சலை கேட்டதும் ஒரு வினாடி திகைத்த டைபீரியஸ் மீண்டும் அணிவகுப்பை துவங்கும் முன் ஏற்கனவே நிறுவிய அணிவகுப்பும் குலையவே சில கணங்கள் ஏதுமறியாமல் நின்றுவிட்டான். பட்டினப்பாக்கத்தின் வாயில்கள் பலமாக காக்கப்பட்டிருக்க அங்கிருந்து ஏன் கூச்சல் வருகிறது என்பதை நினைத்து பார்த்து விடை காணாமல் தவித்த நேரத்தில் எதிரி படையிடையே இடம் செய்து கொண்டு ஊடுருவி அவனை நோக்கி வந்த கரிகாலன், பட்டினப்பாக்கத்தில் கேட்கும் கூச்சல் மக்களின் எழுச்சி டைபீரியஸ். நான் இங்கு நிறுவிய இரகசிய படையை கலைக்கவில்லை. அவர்களை சாதாரண மக்களாக இங்கே விட்டு போனேன். பட்டினப்பாக்கத்தின் மேற்கில் உள்ள கோட்டை கதவை திறக்க அவசியமில்லை. உள்ளிருந்தே நீண்ட நாளாக எழுப்பப்பட்ட மக்கள் திரண்டு வருகிறார்கள். இனி யவன நாடே ஆயுதம் பூண்டு வந்தாலும் உன்னையும் உன் வீரரையும் காக்க முடியாது என்று இடையிடையே சொல்லம்புகளை வீசிக்கொண்டே வாளை சுழற்றி சுழற்றி டைபீரியஸ் மீது தாக்கினான். டைபீரியஸ் கனமான தன் வாளை சுழற்றி கரிகாலனை தாக்கிய வண்ணம் பேய்ச்சிரிப்பு சிரித்து,
இதோ அந்த தூண்கள் மும்முறைதான் சுழன்றிருக்கின்றன. அடுத்த முறை சொல்லும்போது சோழ மன்னன் வீரர்களின் கதையும் இந்த பூம்புகாரின் கதையும் தெரியும். அதிலிருந்து கிளம்பும் பெரும் தீப்பந்தங்கள், விஷம் தீட்டப்பட்ட அம்புகள், புகாரனும் பூவை பொசுக்கிவிடும், பொறுத்து பாருங்கள் என்று வார்த்தைகளை அசுர வேகத்தில் உதிர்த்தான். அதற்கு பதில் சொல்லாமலே போரிட்ட கரிகாலன் தன் வீரர்களை மீண்டும் உக்கிரமாக தாக்கும்படி சைகை செய்தான். சில நிமிடங்கள் தாக்குதல் மும்முரமாக நடப்பதற்குள் தூண்கள் சுழன்று தீப்பந்தங்களை எரியுமென்று எதிர்பார்த்த டைபீரியஸின் மனத்தில் பெரும் திகில் குடிகொண்டது. தீப்பந்தங்கள் வந்து விழுந்தன. தூண்களிலிருந்தல்ல, பட்டின பாக்கத்திலிருந்து திரண்டு வந்த மக்கள் சமுத்திரத்திலிருந்து. தூண்கள் சுழலத்தான் செய்தன. ஆனால் அவை பந்தங்களையோ விஷ அம்புகளையோ வீசவில்லை. டைபீரியஸ் போரிட்ட சமயத்திலும் தூண்களை தலை நிமிர்ந்து பார்த்தான். இந்திர விழாவையே இடித்து விடுவது போல் கரகரவென்ற பெரும் சத்தம் தூண்களிலிருந்து கேட்டது. சுழன்ற தூண்கள் நின்றன. ஆனால் அதை கண்ட டைபீரியஸின் தலை சுழன்றது. பூம்புகாரையே அழிக்க வல்ல அந்த எந்திர தூண்கள் இரண்டும் திடீரென நின்றதால் அவற்றை யாரோ தடை செய்கிறார்கள் என்று முதலில் நினைத்த டைபீரியஸ் அவற்றின் பெரும் கரகரப்பு சத்தத்தை கேட்டதும் தூண்களின் உள்ளுள்ள பெரும் இருப்பு உருளைகள் கெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டான். ஆதலால் ஒருவேளை அந்த தூண் காவலரும் வானகரை யவனராய் இருப்பார்களோ என்ற எண்ணம் உள்ளத்தில் உதயமாகவே, யவனர் உள்ளத்தையும் இத்தனை தூரம் கொள்ளை கொள்ள அந்த இளஞ்செழியனிடத்தில் என்ன அத்தனை அபூர்வ சக்தி இருக்கிறது என்று நினைத்து பார்த்தான். தன் திட்டங்களையெல்லாம் நீண்டகால ரகசிய ஏற்பாட்டால் சோழற்படை உபதலைவன் குலைத்து விட்டதை எண்ணி கோபம் கலந்த பெருமூச்சொன்றையும் விட்டான். பூம்புகார் எங்கனும் போர் ஒலி பலமாயிருந்தது. இரண்டாம் ஜாமம் ஆரம்பித்து விட்டபடியால் வானகரை பகுதியிலிருந்து பெரும் வேல்கள் இந்திர விழாவின் தளத்தை நோக்கி பறந்தன. ஆயிரக்கணக்கான வானகரை வீரர்கள் குமரன் சென்னியின் தலைமையில் படகுகளில் ஊர்ந்து சுங்கச்சாவடியை நோக்கி வந்ததால் காவிரியில் துளாவிய துடுப்புகளின் சத்தங்கூட பயங்கரமாக ஒலித்தது. சில வினாடிகளில் சுங்கச்சாவடியை கைப்பற்றி தன் வீரர்களுடன் புகாருக்குள் புகுந்த குமரன் சென்னி கையில் கட்டாக வைத்திருந்த வேல்களை தூக்கி தூக்கி எங்கும் விசிறத் தொடங்கவே அந்த பகுதியிலும் சண்டை மும்முரமாயிற்று. அமைதியாயிருந்த ஒரே இடம் குணக்கடலை நோக்கி நின்ற பூம்புகாரின் குணவாயில். அங்கும் திடீரென பரதவரின் கூச்சல் கிளம்பியது. இப்படி நாலா பக்கங்களிலிருந்தும் எழுப்பிய கூச்சலாலும் இந்திர விழா விடுதிக்கு முன்பாக படை கூட்டமும் மக்கள் கூட்டமும் மண்டிவிட்டதாலும் தோல்வியின் அறிகுறியை எங்கும் கண்ட டைபீரியஸ் நாற்புறமும் கண்களை சுழல விட்டான். பட்டின பாக்கத்திலிருந்து பந்தங்களுடனும் பெரும் வண்டிகளுடனும் வந்த மக்கள் கூட்டத்தின் வண்டியொன்று வீனஸின் சிலை மீது மோதவே வீனஸின் அழகிய உருவம் மண்ணில் சாய்ந்தது. யவன சாம்ராஜ்ய கனவும் அத்துடன் சாய்ந்தது என்பதை உணர்ந்த டைபீரியஸின் உள்ளம் எரிமலையாயிற்று. அந்த எரிமலையில் ராணியின் உருவமே பெரிதாக எழுந்தது. எரிமலை பிளம்பின் நடுவே பொற்கொண்டையை ஆட்டி ஆட்டி, டைபீரியஸ், என்னை சிறை செய்யவா துணிந்தாய் என்று முத்துப்பற்களை காட்டி ராணியின் உருவம் பெரும் சிரிப்பு சிரித்தது. அந்த சிரிப்பினால் தானோ என்னமோ இந்திர விழாவின் அந்த பிரதான வாயிலை உயிர் கொடுத்தாவது காக்கும்படி தன் வீரர்களுக்கு கட்டளையிட்ட டைபீரியஸ் திடீரென இந்திர விழா விடுதிக்குள் ஓடினான். இரத்தம் தோய்ந்த கத்தியுடனும் கோபாவேசத்துடனும் நுழைந்த டைபீரியஸ் முற்கூடத்திலேயே இரு வீரர்களின் காவலுக்கிடையில் சந்தித்த ராணியின் கடை இதழ்களில் புன்முறுவல் அரும்பிற்று. ராணி, யவன நாட்டு துரோகி, கிளம்பு என்னுடன் என்றார். எங்கு என்று கேட்டாள் ராணி. புகாரில் நாம் வெற்றியடைய முடியாது என்று அவசர அவசரமாக வார்த்தைகளை உதிர்த்தான் டைபீரியஸ். அது எனக்கு முன்பே தெரியும் என்று சிரித்தாள் ராணி. எனக்கு இப்பொழுதுதான் தெரியும். என்ன தெரியும் உனக்கு? நமது நாட்டின் முதல் துரோகி நீ என்பது என்று கூறிய டைபீரியஸ், கதை இத்துடன் முடியவில்லை ராணி, வா இப்படி என்று கூறி அவள் கையை பற்றி தரதரவென்று இழுத்து கொண்டு போர் மும்முரமாக நடந்து கொண்டிருந்த இந்திர விழா மாளிகையின் வடக்கு வாயிலை நோக்கி செல்லாமல் கிழக்கில் இருந்த சிறு வாயில் வழியாக ஓடினான். அந்த வாயிலை காத்து சிறிது தூரத்தில் வந்து கொண்டிருந்த பரதவரை சமாளிக்க விற்களை வளைத்து நின்ற யவன வீரர்கள் அனைவரையும் அழைத்து தன்னை தொடர்ந்து வரும்படி சைகை செய்த டைபீரியஸ் எதிரே இருந்த ரதமொன்றில் ராணியை ஏற்றிக்கொண்டு புகாரின் கிழக்கு வாயிலை நோக்கி புறவிகளை வெகு துரிதமாக தூண்டினான்.
தூள் பறக்கச் சென்ற டைபீரியஸின் ரதத்தை நிறுத்த முடியாத பரதவர் திடீரென விலகி ஓடினாலும் மறுபடியும் கும்பலாக குவிந்து பின்னிருந்து வேல்களை வீசியும் ஏதோ மந்திரத்தால் பாதுகாக்கப்பட்டவனைப் போல் டைபீரியஸ் அவற்றால் பாதிக்கப்படாமல் புகாரின் கிழக்கு பெருவாயிலையும் கடந்து சங்கமத்துறை செல்லும் பாதையில் ரதத்தை செலுத்தினான். அத்தனை வேகத்தில் வந்ததும் புகாரின் கடற்கரை பகுதியிலும் போர் மும்முரமாக நடப்பதைக் கண்டு ராணியை இழுத்து கொண்டு தரையில் குதித்து எதிரே கடற்கரையோரத்தில் சங்கமத்துறைக்கு அருகே இருந்த படகுகளை நோக்கி உருவிய வாளும் கையுமாக ஓடினான். படகுகள் சில கரையில் இழுத்து விடப்பட்டிருந்தன. சில கடலோரத்தில் அலைமோதும் இடத்தில் ஆழ இறக்கப்பட்டிருந்த இரும்பு தூண்களில் இணைக்கப்பட்டிருந்தன. அவற்றை கண்டதும் சற்று தைரியமடைந்த டைபீரியஸ், ராணி, அதோ மரக்கலங்களில் நமது யவனர்கள் தான் இருக்கிறார்கள். அவற்றை அடைந்துவிட்டால் உன்னை என்னிடமிருந்து யாரும் மீட்க முடியாது. இன்னும் சில நிமிடங்களில் யவன நாட்டை நோக்கி நமது மரக்கலங்கள் ஓடும். அங்கு உன் தந்தைக்கும் யவன சோதிடருக்கும் மக்களுக்கும் உன் குற்றத்துக்கு நீயே பதில் சொல் என்று கூறிக்கொண்டே படகுகளை அணுகினான். தலையில் இருந்த படகுகளை அவன் அணுகும் முன்பாக மணலில் இழுக்கப்பட்டு கிடந்த படகுகளில் மறைந்து கிடந்த வீரர்கள் பலர் உருவிய வாட்களுடன் தரையில் குதித்து டைபீரியஸுக்கும் கடலுக்கும் இடையே சுவர் போல் நின்றனர். அவர்கள் நடுவில் வாளும் கையுமாக இதழ்களில் புன்முறுவல் அரும்ப இளஞ்செழியன் நின்றிருந்தான். கண் நிமைக்கும் நேரத்தில் நிகழ்ச்சிகள் தொடர்ந்தன. நிகழ்ச்சிகளின் முடிவு வெற்றிதான். வெற்றி யாருக்கு என்பது மட்டும் விளங்கவில்லை படைத்தலைவனுக்கு. தாங்க முடியாத உணர்ச்சிகள் அவன் இதயத்தை திடீரென தாக்கி சுக்கு நூறாக உடைக்க துவங்கின. இன்னும் ஒரே அத்தியாயத்தில் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவல் நிறைவடைய இருக்கிறது. தற்சமயம் அத்தியாயம் 118 நிறைவுற்றது.